Diamond Mela at Sri Kumaran Thangamaligai. Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். ஆன்லைன் மூலமாகவே கட்டடங்களுக்கு அனுமதி பெறக்கூடிய ஒரு முறையை தமிழ்நாடு அரசு கொண்டு வருது. ஸோ கட்டுறது அப்படின்றது ஏற்கனவே இருந்த சுமையோட இப்போ சுகமான சுமைகளாக கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. வயநாட்டில் முண்டக்கை சூரல்மலா பகுதிகளில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டு அதுக்கு முக்கியமான காரணமாக சொல்கிறது இந்த கட்டடங்கள் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருச்சு. உலகளவில் எங்கே பார்த்தாலும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ 600 மீட்டருக்கு மேலே போயிடுச்சுனாலே அது மலைப்பகுதி அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்துடும். ஓகேங்களா, அதில் தமிழ்நாடு ஆல்மோஸ்ட் நம்ம சேஃபர் சோனில் தான் இருக்கும். அந்தமாரி வெர்டிகலாக உள்ள மலைகள் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, அதில் வயநாடு அந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா வெர்டிகாலிட்டி ரொம்ப அதிகமாக உள்ள இடம். மலைப்பகுதியில் பில்டிங் கட்டுறது பெரும்பாலும் அதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது சார். பட் வயநாட்டில் அலாமிங் கொடுத்துக்கிட்டு தான் இருந்துருக்காங்க. மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. இது 20லேயே சொல்லியிருக்கிறாங்க, 2020லேயும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான டெசாஸ்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத. இது இந்த இப்போ வயநாட்டில் கூட க்ளவுட் பஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு 3000 மில்லிமீட்டர் பெய்யலாம் அப்படின்றது தான் ஒரு லெவல். அதையும் தாண்டுது, அதுவும் ஒரே டயத்தில் தாண்டுது அப்படின்னா அது பெரிய டிசாஸ்டர் தான் நம்ம விளைவிக்கும் அப்படின்றது. இப்போ என்ன ஆகிடுச்சு அங்கே பார்த்திங்கன்னா, மழை பெய்ய அந்த உள் நீரோட்ட பகுதி இருக்கு இல்லையா, அது வழியாக அந்த தண்ணி ட்ராவல் அது ஈரப்பதம் ஆகிடுது. ஸோ பொறியாளராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க, டெஃபினட்டாக அங்கே குடியிருப்பு கட்டணமே நம்ம அங்கே தவிர்த்துறது தான் நமக்கு நல்ல விஷயம். இல்லை ரிசார்ட் கட்டலான்னு பார்க்குறேன். ஏதோ ஒரு வகையில் நான் எனக்கு ஒரு லாபத்துக்கு, ஒரு அர்ஜென்சிக்கு நான் ஒரு வரைபடத்தை எடுத்து நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், எனக்கு அனுமதி வந்துருச்சு, நான் மட்டும் கட்டடம் கட்டுறேன். புதையலாம், எது வேணாலும் நடக்கலாம், சாயலாம், எது வேணாலும் நடக்கலாம். நான் என்னுடைய லாபத்தை மட்டுமே மைண்ட் பண்ணிட்டேன்னா அது பாதிக்கப்பட போகிறது மக்களாக இருக்காங்கல்ல. கட்டிட அனுமதி ஆன்லைனில் வாங்குறது முழுக்க ரெசிடென்சி இல்லை சார். நான் பார்த்துட்டு இந்த இதெல்லாம் செட் ஆகுமான்னு பார்த்துட்டு அனுமதி கொடுத்துட்டு இருந்தேன். அதுலேயே வயலேஷன் நிறையா நடக்குது. இப்போ அது நீ அனுமதி வாங்கிட்டு போய்க்க, அப்புறமா நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுல இப்போ எவ்வளோ வயலேஷன் நடக்கிற வாய்ப்பு இருக்கும். நல்ல பாயிண்ட்டை கேட்டிங்க சார். அதுக்கு தான் நாங்கள் பொறியாளராக நாங்கள்லாம் இருக்கிறோம். நீங்கள் எங்களோட வழிகாட்டுதலில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கான சம்டைம்ஸ் பொறியாளர்களே கூட எல்லாருமே 100% தூய்மையானவர்கள்னு சொல்ல முடியாது. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் கட்டட பொறியியல் மண்டல தலைவர் ஸ்ரீனிவாசன். வணக்கம் சார். ஆன்லைன் மூலமாகவே கட்டடங்களுக்கு அனுமதி பெறக்கூடிய ஒரு முறையை தமிழ்நாடு அரசு கொண்டு வருது. முறைகேடு புகார்களோ மற்ற விஷயங்களெல்லாம் வேணாம், அதை தவிர்க்கணும் அப்படின்னு இன்னொன்று எளிமைப்படுத்தணும், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கிடலான்ற ஒரு நோக்கத்தில் இதை கொண்டு வரதா சொல்லப்படுது. இதனால் கட்டட பொறியாளர்கள், பில்டர்ஸ் இவங்களுக்கு கிடைக்க போகும் நன்மை தீமைகள் என்ன, இதை எப்படி நீங்கள் வரவேற்கிறீங்க, பார்க்குறீங்க? இப்போ கட்டிட அனுமதி பெறுறதை ஆன்லைனில் ஒரே நாளில் இன்றைக்கி இம்மிடியேட்டாக கிடைக்கிற மாரி ஒரு திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஆன்லைன் மூலமாக உடனடியாக 30 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு அப்ரூவல் கிடைக்கிற விதமாக ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதில் நம்மளுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நன்மைகள் நிறைய இருக்கிறது. தீமைகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் நன்மைகள் தான் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம நன்மைகளை நம்ம பார்த்துடலாம். முன்னாடியெல்லாம் ஒரு 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பில்டிங் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா ப்ளூ பிரிண்ட், அதாவது வரைவாளர் அதாவது எப்படி சொல்ல லைசன்ஸ் சர்வேர் மூலமாக ஒரு மேனுவலாக எல்லாமே பில்டிங் அந்த ட்ராயிங்லாம் தயாரிக்கப்பட்டு டவுன் பிளானிங் ஆஃபீஸர், அதாவது எப்படி சொல்கிறது, நகராட்சி, கார்ப்பரேஷன், இதிலெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்து அங்கே பல டிபார்ட்மெண்ட்டில் மூலிமா உள்ள என்ஓசி சில இதெல்லாம் வாங்கணும். இதெல்லாமே மேனுவலாக நடந்துக்கிட்டு இருந்தது. இதெல்லாமே மேனுவலாக நடந்துச்சு. அப்படி தான் அப்ரூவல் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இதில் எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதத்துக்கு மேலே ஆகும். ஒரு அப்ரூவல் வாங்குறதுனால எங்களுக்கு 2 மாதம் ஆகும். ஸோ இதை எளிமைப்படுத்தணும். எளிமைப்படுத்தினா இப்போ கட்டட அனுமதி சீக்கிரம் கொடுத்தாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பில்டிங் நிறைய நம்மளுக்கு கிடைக்க போகிறோம், கட்ட போகிறோம். ஓகேங்களா, அதை சுருக்கிற விதமாக, அதை எளிமைப்படுத்துகிற விதமாக தமிழக அரசு ஆன்லைனில் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்றது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒற்றை சாளர முறை. அதாவது ஒரு டிராயிங்கை நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணி அதன் மூலமாக நம்ம அனுமதி பெறுறது.
கட்டட அனுமதி பெறுறது. இதில் வந்து என்றைக்குமே ஒரு திட்டம் வந்து ஆரம்பித்தாலே வந்து சில வித அதில் வந்து இடர்பாடுகள் இருக்க தான் செய்யும். அதை ஒவ்வொன்றா களைஞ்சு ஒன்று ஒன்றா வந்து சரி பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட அதில் வந்து 1.5 வருஷம் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய தேக்க நிலை ஏற்பட்டுச்சு. தேக்க நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்ரூவல் இன்றைக்கி வந்து மேனுவலாக பண்ணப்பே 2 மாதம் ஆணுச்சு. இந்த ஆன்லைன் மூலமாக நம்ம பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 5 மாதம் 4 மாதம் அந்த மாதிரிலாம் அதிகப்படியான காலங்கள் கிடைப்படுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திட்டம் புதுசாக உருவாக்கக்குள்ள அதில் என்னென்ன விதமான கட்டமைப்புகளை வந்து சரி பண்ணணும், அதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய இது இருந்துச்சு. அதோட அந்த துறையோட அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் வந்து சிறந்த முறையில் வந்து அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் எடுத்து அதை வந்து களையணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் எங்கள் கூட்டமைப்புலேருந்து டிடிசிபி கமிட்டி அப்படின்னு ஒரு குழு உருவாக்கி அதுக்கு வந்து தலைவர் எசகியப்பன் அப்படின்ற அவங்க தலைமையில் நாங்கள்லாம் வந்து அமைச்சரை வந்து சந்தித்து இது மாதிரி 52 பாயிண்ட்டுகளை வந்து நம்ம அவங்கள்ட்ட வந்து கொடுத்தோம். அதன் அடிப்படையில் அவர் வந்து அமைச்சர் வந்து மற்ற அமைச்சர் மாரி இல்லாமல் உடனடியாக அந்த பிஏட்ட வந்து அப்படி கையெழுத்து வாங்கிட்டு பிஏட்ட கொடுத்துருவாங்க. நான் பார்த்துட்றேங்க கூப்பிட்றேங்க அப்படி சொல்லுவாங்க. பட் அன்றைக்கி வந்து முத்துசாமி அவர்கள் வந்து உடனடியாக உட்கார வச்சு அந்த ஜாயின்ட் டைரக்டர் அவங்க செக்ரட்டரி எல்லாரையும் வர வச்சு உடனடியாக எங்களோட பாயிண்டெல்லாம் வந்து களைய ஆரம்பித்தாங்க. அதன் அடிப்படையில் அன்றைக்கே எங்களுக்கு ஒரு 15 பாயிண்ட்டை வந்து நிறைவேற்றி கொடுத்தாங்க. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் இந்த கட்டிட அனுமதி பெறதை வந்து ஆன்லைனில் வந்து எளிமையாக்கணும் அப்படின்ற அதில் ஒரு பாயிண்ட்டாக வந்து நம்ம சேர்த்துருந்தோம். அதை வந்து நான் வந்து இதுக்கு கண்டிப்பாக ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் எடுத்தது தான் இந்த திட்டம். இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்களுக்கு வந்து என்ன புரிதல் இதில் வந்து தவறாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பில்டிங்கை வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 3500 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்கை வந்து கட்டுறதுக்கு வந்து நம்ம அனுமதியே பெற தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரிதல் இருக்குது. பட் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டிட அனுமதி பெற வேண்டுமா பெற வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக பெறணும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டிட அனுமதிக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமீடியட்டாக நீங்கள் பாட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பாட்டு அதுக்கெல்லாம் யாரும் எந்த தடையும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பாட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இதுக்கு அப்ரூவல் வாங்கணுமா வாங்கலையா வாங்க வேணாமா அப்படின்றதில் வந்து எந்த பாயிண்ட்னா கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். ஸோ வந்து ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸை நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து அந்த அரசு வந்து இன்றைக்கி வந்து எளிமையாக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து யாராக இருந்தாலும் வந்து ஒரு அந்த போர்ட்டலில் போயிட்டு இன்றைக்கி போய் ஒரு டிராயிங் அப்லோடு பண்ணிட்டா உடனடியாக வந்து 30 நிமிஷத்தில் வந்து அப்ரூவல்லாம் கிடச்சிருது. ஆனால் பொதுமக்கள் வந்து இதை வந்து இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக அவங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சாதாரணமாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ஜுரம் ஏற்படுது. நம்ம என்ன ஜுரம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம பாட்டுக்கு பேராசிட்டமால் வாங்கிவிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடக்கூடாது. ஸோ அது என்ன விதமாக நம்மளுக்கு ஜுரம், அது வைரல் ஃபீவரா இல்லை அது மலேரியாவா இதெல்லாம் யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டால் நம்ம டாக்டர் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த டாக்டர் தான் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பூரா நம்ம அது மாதிரி போகணும். அதே மாதிரி தான் கட்டட அனுமதியை வந்து பெற வேண்டாம் அப்படிங்கிறது அவங்க சொல்லவே இல்லை. பெறணும், ஆனால் அதுக்காக நிற்காதீங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பொதுமக்கள் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து கட்டட அனுமதியே வேணான்ட்டாங்க, நாங்கள் பாட்டு பில்டிங் கட்டுறோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி அதில் வந்து இலவசம் எல்லாமே அதில் வந்து கட்டட அனுமதிக்கான விலை வந்து இலவசம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்க்ரூட்டினி சார்ஜ், அந்த டெவலப்மெண்ட்டு, இந்த அம்யூனிட்டிஸ் சார்ஜ் தான் கிடையாது. மற்றபடி கட்டட அனுமதிக்கான விலை கிடையாது அப்படிங்கிறத சொல்லவில்லை. சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் அந்த டிராயிங்கை வந்து எப்படியெல்லாம் சரி பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். எவ்வளோ செட்பேக் வைக்கணும், என்ன ஏது. நீங்கள் பாட்டுக்கு உங்களோட இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் பாட்டுக்கு வந்து பில்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் பாட்டு கட்டிகிட்ருக்கீங்க, அதில் எவ்வளோ செட்பேக் வைக்கணும், என்ன ஏது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பொறியாளர்களை அணுகுங்க. அணுகாமல் நீங்கள் கட்டினீங்கன்னா அதில் அரசு இன்னொரு விதியையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்கேஸ் நாங்கள் வந்து செக் பண்ணுவோம், அந்த பில்டிங் நடந்துகிட்ருக்கோம், நாங்கள் அதை செக் பண்ணுவோம். அப்போ செக் பண்ணக்குள்ளே அந்த கட்டிட விதிகளை வந்து வரம்பு வந்து ரூல்ஸை வந்து மீறி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். கட்டிட பொறியாளர்கள், ரிஜிஸ்டர் இன்ஜினியர், லைசன்ஸ் சர்வேரை வந்து முறையாக மூவ் பண்ணி அவங்க மூலயமா போய் அவங்க மூலயமா வாங்குங்க. பட் வந்து இன்றைக்கி வந்து திட்டம் வந்து 30 நாள் 6 மாதம் 7 மாதம்லாம் நடக்காது. இன்றைக்கி வந்து அப்ரூவல் வாங்குறதுக்கு எந்த வித சிக்கலும் கிடையாது. ஆனால் அன்றைக்கே கிடச்சிரும். ஆனால் இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இது முதல் இதாக. இதில் வந்து நன்மைகள் வந்து நிறையா இருக்குது சார். இப்போ வந்து அதில் உள்ள இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கட்டணம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து
சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஸ்க்ரூட்டினி சார்ஜ் அந்த மாரி தான் இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, ஆடி தள்ளுபடி அப்படின்னு போட்டு வந்து கீழே வந்து நிபந்தனைகள் உட்பட்டது அப்படிங்கிற மாரி. அதுமாரி வந்து இந்த இதில் வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஒரு ஒரு கிரேட்டர் சென்னையிலேயே இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இப்போ வந்து 40 ரூபா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு 100 மடங்கு ஏற்றிட்டாங்க போன வருஷமே. இப்போ வந்து அதை விட இன்னொரு மடங்கும் ஏற்றிட்டாங்க, 100 மடங்கு ஏற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. கிட்டத்தட்ட 100 ரூபா வரலும் அந்த ஸ்கொயர் ஃபீட் போச்சு. அதேமாதிரி செகண்ட் லெவல் கார்ப்பரேஷன், இது மாநகராட்சி, செகண்ட் லெவல் மாநகராட்சி எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட வந்து அதோட விலைகள் வந்து இன்றைக்கி வந்து அப்படியே டபுள் த டைமாக ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து உணரணும். ஏன்னா மக்கள் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு வந்து எல்லாத்தையுமே இலவசம் ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இந்த ரூல்ஸ் வந்து ரெசிடென்சியலுக்கு மட்டும்தான். சரிங்களா? இது என்ன விதமான இதை ஏற்படுத்தும் அப்படின்னா, ஒரு பக்கம் எளிமைப்படுத்திட்டாங்க. இன்றைக்கி வந்து பில்டிங் வந்து கட்டுறதுக்கான விஷயங்களை வந்து எளிமைப்படுத்திட்டாங்க. ஆனால் அதே டைம் இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஏற்கனவே வந்து நம்மளுக்கு வந்து கெய்ட்லைன் வேல்யூ வந்து ஒரு கட்டடம் வந்து கட்டடம் ஆரம்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், லேண்ட் வாங்கணும். ஸோ லேண்டில் வந்து கெய்ட்லைன் வேல்யூ ஆல்ரெடி 3 வாட்டி வந்து ஏற்றியாச்சு. ஸோ அதனால் அதோட மதிப்பும் வந்து கூட்டியாச்சு. அப்போது ஒரு கைட்லைன் வேல்யூ ஏற்றியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு 11% நம்ம வந்து எந்த இடத்துலையும் குறைக்கல. கிட்டத்தட்ட இப்போ பார்த்துட்டிங்கன்னா சென்னையில் வந்து ஆதனூர் ஏரியாவில் 100% ஏற்றியாச்சு, வெளிக்காட்டு மதிப்பில் வந்து ஏற்றியாச்சு. ஸோ அதுவும் வந்து ஏற்கனவே அது வந்து விலை ஏறி போச்சு. அடுத்தது வந்து இப்போது கட்டிட அனுமதியிலையும் வந்து நீங்கள் எளிமைப்படுத்தியாச்சு. அந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து தேங்க் பண்ணுறோம். நாங்கள் தமிழக அரசு வந்து அந்த விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப பாராட்டுறோம். பட் ஆனால் அந்த கட்டட அனுமதி விலையும் கொஞ்சம் ஏறி போச்சு. சிமெண்ட்டு விலையை தவிர மற்றபடி வந்து கட்டுமான பொருட்களோட விலைகளும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஏறி போச்சு. அதே மாதிரி மின்சார ஒரு வீட்டுக்கு வந்து புதிய டெம்பரரி கனெக்ஷனில் புதிய இணைப்பு வாங்குகிறோம். அதோடய வைப்பு தொகை எல்லாமே வந்து நம்மளுக்கு நம்சா ஏறி போச்சு. அப்படிங்கிறப்ப ஸோ கட்டுறது அப்படின்றது ஏற்கனவே வந்து இருந்த சுமையோட இப்போ சுகமான சுமைகளாக வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏற்கனவே இப்போ வந்து 1800 1900 அப்படின்ற கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கெல்லாம் வந்து 2500 2600 குறைஞ்சி நம்ம பண்ண முடியாது. அதை விட அதோடு சேர்த்து இப்போ இந்த கட்டட அனுமதியிலையும் நம்மளுக்கு வந்து இதுமாரி விலை ஏற்றிருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தமிழக அரசு பார்க்கணும். இது ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எங்களை வந்து ஏன் சார் பட்ஜெட்லாம் நல்ல பட்ஜெட் போட்டு இல்லை, நல்ல பட்ஜெட் அப்படின்றது இருக்கலாம் சார். நம்ம வந்து நல்ல பட்ஜெட்டாக எங்களுக்கு என்ன பட்ஜெட் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இல்லை உங்களுக்கு நல்லது இல்லையா? இல்லை, நல்ல அம்சங்களும் இருக்க தான் செய்யுது. இப்போ நான் தமிழக அரசை நான் என்ன சொல்கிறோம், நல்ல அம்சம் அந்த திட்டம் இருக்குது, கூடவே அப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி இருக்குது, இப்போ ஸ்டீலுக்கு ஜிஎஸ்டி, எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ அப்படி அந்த ஜிஎஸ்டியும் நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் அச்சுறுத்திக்கிட்டு இருக்குது. அதே டயத்தில் இந்த இதுவும் வந்து நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா இது வந்து கட்டிடங்கள் வந்து அதோடய ஸ்பீடு இன்னும் வந்து அதிகப்படுத்தினமாண்டி நம்ம வந்து அதாவது அதை கம்மியானுச்சுன்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட் வந்து கம்மியாகும் இல்லையா? ஏதாவது பெரிய துறை இல்லையா, இன்னைக்கு கட்டுமானத்துறை அப்படிங்கிறது மிகப்பெரிய துறை. அந்த மிகப்பெரிய துறையில் வந்து வருமானங்களை வந்து இது வந்து டைரக்ட் இன்டைரக்ட் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. லேபர்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம், இன்ஜினியர்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். அதுக்காக இப்போ ஊர்காலையில் வேலை செய்கிற தொழிலாளர் முதற்கொண்டு, ஆமாம், ஏன்னா இரும்பு வேணும்ல, ஆமாம், எல்லாருமே ஆமாம் எல்லாருமே அதில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து மனசில் எடுத்துக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து நாலா பக்கம் அந்த டேக்ஸ் இந்த மாதிரி வரி, அதாவது அதுக்கான கட்டணங்கள் வந்து எல்லா இடத்துலையும் உயர்ந்துச்சு அப்படின்னா ஸோ கட்டடம் கட்டுறதே வந்து ஒரு பெரிய கனவாக ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி தான். ஏற்கனவே கனவு தான் சார், கனவு தான், இதெல்லாம் ஏற்கனவே கனவு தான். ஸோ நிறைவேற கனவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. கொஞ்சம் முயற்சி பண்ணால் முடியும் அப்படின்ற. ஆமாம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து இன்னொரு விஷயம் அதில் என்னன்னு கேட்டால், கட்டிட அனுமதி பெறுறதுல வந்து இன்றைக்கி வந்து அந்த எப்படி சொல்கிறது, இன்றைக்கி வந்து சாதாரண டிடிபி சென்டரில் கூட இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு படத்தை அந்த சர்வே நம்பரை போட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் போய் அப்லோடு பண்ணால் கூட இன்றைக்கி வந்து உடனடியாக அப்ரூவல் கிடச்சிருது. பட் இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னா அது வந்து எளிமையாக்குனது நல்லது. ஆனால் அதில் ஒரு சிஸ்டம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது இன்ஜினியர் மூலயமா போனால் மட்டும்தான் அது வந்து சிஸ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு இன்றைக்கி கட்டியாச்சு, இன்றைக்கி வந்து ஒரு கட்டடம் அப்படின்றது ஒரு நிலையான இது. நீங்கள் இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி நாளைக்கெல்லாம் மாற்றிட முடியாது. ஸோ ஒன்ஸ் கட்டியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா?
இப்போ ஏற்கனவே வந்து நம்ம இன்றைக்கி இது பில்டிங்கை வந்து அப்ரூவல் வாங்கிட்டோம், நம்ம பாட்டு கட்டுறோம் அப்படின்னு அந்த ரூல்ஸை வந்து கடைப்பிடிக்காமல் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ கிட்டத்தட்ட 50 பல லட்சங்கள் ஆகும் ஒரு பில்டிங் கட்டுறது அப்படிங்கிறது. அதை வந்து லாக் அண்ட் சீல் அப்படின்ற ஒரு இதை வைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. நடவடிக்கை எடுத்துருவாங்க. சரி, நீங்கள் அந்த ரூல்ஸை வந்து நீங்கள் கடைப்பிடிக்காமல் நீங்கள் பாட்டுங்க உங்களோட எப்படி பாட்டு உங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இது வந்து டெஃபினட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொதுமக்களுக்கு வந்து இதை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். ஸோ கட்டிட அனுமதி அப்படிங்கிறது வந்து இல்லை ரொம்ப சுலபமாக்குனதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோள் சார் பொதுமக்களுக்கு. சார், இப்போ இந்த கட்டட அனுமதி இந்த விஷயங்கள் பேசும்போது வயநாட்டில் முண்டக்கை, சூரல்மலா பகுதிகளில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டு ஊரே மூடிட்டு போகிறது, ஆற்றோட அடிச்சுட்டு போகிறது வீடுகளெல்லாம் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் பார்க்குறோம். அதுக்கு முக்கியமான காரணமாக சொல்கிறது இந்த கட்டடங்கள் வந்து நிறைய வந்து இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருச்சு, இல்லை பாலிசியாகவே வந்து இந்த இடத்துல எல்லாம் இப்படி கட்டடங்கள் கட்டியிருக்கக்கூடாது, அது இந்த மண் அரிப்புக்கெல்லாம் காரணமாயிடுச்சுன்னெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இன்னும் எளிமையாக்குறது அப்படின்றது இந்த மாதிரியான கட்டடங்கள் அதிகமாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது முதல்ல எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு இன்ஜினியரா? சார் வந்து அதாவது என்ன கேட்டிங்கன்னா, வயநாட்டில் நடந்தது அப்படின்றது ஒரு விஷயம். இப்போ நம்மளுக்கு பக்கத்து மாநிலத்தில் நடந்த பிறகு நம்மளுக்கு வந்து ஈஸியாக அது ரொம்ப தெரியுது. இது உலகளவில் எங்கே பார்த்தாலும் வந்து இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து இந்தியாவை பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு வந்து நிலச்சரிவு அப்படிங்கிறது வந்து 16% தான் நம்மளுக்கு வந்து ஆபத்தான பகுதிகள் அப்படின்றது. அதுலேயும் ரொம்ப முக்கியமானது நார்த் ஈஸ்ட்டும் வெஸ்ட்டில் ஒரு சில ஜோன் தான் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 600 மீட்டருக்கு மேலே போயிடுச்சுனாலே வந்து அது வந்து மலைப்பகுதி அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்துடுறோம். ஓகேங்களா? அதில் தமிழ்நாடு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம சேஃபர் ஜோனில் தான் இருக்கணும். அந்தமாரி வெர்டிகலாக உள்ள மலைகள் இருக்குது சார். ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, அதில் வயநாடு அந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா வெர்டிகாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக உள்ள இடம் அது அந்த இடமெல்லாம். ஸோ இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலைப்பகுதியில் வந்து பில்டிங் கட்டுறது வந்து பெரும்பாலும் வந்து அதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது சார். இப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போ நம்ம பேசின மாதிரி இந்த கட்டிட அனுமதி இந்த இலவசமாக இப்போ ஒரே நாளில் 1/2 மணி நேரத்தில் உள்ள அந்த இதெல்லாம் வந்து அதில் கிடையாது. மலைப்பகுதிக்குன்னே நான் வந்து அதை எப்படி சொல்கிறது, ஹில் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்றது, அதாவது ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து 1920 நம்ம வெள்ளக்காரங்க இருக்கக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து அதை கட்டமைப்பு அதை கட்டுப்படுத்துகிற சிஸ்டமெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து கட்டிட அனுமதி வந்து அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கிட முடியாது. அதுக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு பல டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ஓசி வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயரு, ஃபாரஸ்ட்டு, மைனி, லோக்கல் பாடி, டவுன் பிளானிங்கு, இதெல்லாம் வந்து ரெசிடென்ஷியல் நார்மல் ரெசிடென்ஷியலுக்கே நீங்கள் வந்து பல டிபார்ட்மெண்ட்டெல்லாம் நம்ம வந்து அங்கே வாங்கி ஆகணும். ஸோ அந்த விதத்தில் வந்து நம்மளோட அமைப்பு அங்கே வந்து தமிழ்நாடு வந்து அந்த அமைப்பில் வந்து ரொம்ப கிளியராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் வயநாட்டில் வந்து அலாமிங் கொடுத்துக்கிட்டு தான் இருந்துருக்காங்க. மெட்டாலஜி டிபார்ட்மெண்ட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 20 சொல்லியிருக்கிறாங்க, 2020 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான வந்து டெசாஸ்டர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத. இன்னொன்று அங்கே உள்ள மக்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலாமிங் கொடுத்தா கூட இப்போ அங்கே உள்ள ஏழை எளிய மக்கள் வந்து எப்படி சொல்கிறது, அதாவது எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிலச்சரிவு எதிர்ப்பு மண்டலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். நிலச்சரிவு எதிர்ப்பு மண்டலமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது வந்து அந்த நீரோட்டம் வந்து மேலே எப்படி இருக்கோ அதை விட முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த மலை உள்ள அந்த நீரோட்டத்தோட பகுதியை வந்து அதை வந்து அந்த லைனை வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மலைப்பகுதியில் வீடு கட்டக்குள்ள. அதுக்கப்புறம் 200 வருஷங்களில் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணணும். அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அந்த இடத்துல வந்து எப்படியெல்லாம் வந்து சரிவு வருமா வராதா, இது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதுக்கடுத்தது வந்து என்ன கேட்டிங்கன்னா, சரிவு பாறையா இல்லை அடுக்கு பாறையா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சி பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா அடுக்கு பாறை மாதிரி இருக்கும். அந்த அடுக்கு பாறை மாதிரி உள்ள ஏரியாவில் நம்ம டெஃபினட்டாக கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ண முடியும். சரிவு பாறையாக இருக்கா, அந்த இதெல்லாம் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். இந்த விஷயம்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா இதெல்லாம் பார்க்குறத விட அடுத்தது நீர் ஓடை, அதாவது மேலேருந்து இப்போ எப்படி நம்ம டிசாஸ்டர் போன இன்டர்வியூவில் நம்ம பேசக்கூட இந்த மாதிரி பள்ளிக்கரணையில் எப்படி நீரோட்ட பகுதியிலெல்லாம் வந்து வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதுமாரி மலையிலையும் வந்து இந்தந்த இடத்துல இப்படியெல்லாம் நீரோட்ட பாதையில் வந்து நம்ம கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது. அது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப எளிதாக வந்து வேலேஷன் பண்ணுறாங்க. அந்த ரிவர் வியூ அப்பார்ட்மெண்ட், ஏரிக்கரை, ஹில் வியூ, அந்த ரெசார்ட்டு பேரை பார்த்தீங்கன்னா ஹில் வியூ ரெசார்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி வெர்டிகலில் போய் நம்ம ரெசார்ட்டை வேலியில் இருக்கலாம்.
பட் வெர்டிகலில் போய் நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் அஸ் இன்ஜினியராக அதுக்கு நீங்கள் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடாலஜி யூஸ் பண்ணாலும் ஸோ அந்த இதை வந்து நம்மளால் இது பண்ணவே முடியாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே முடியாது. இது வந்து இந்த இப்போ வயநாட்டில் கூட இந்த க்ளவுட் பஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்றைக்கி எல்லாமே நடக்கிறது எல்லாமே பருவநிலை மாற்றம். நீங்கள் போன வருஷம் கூட நம்ம போன இன்டர்வியூ கூட நம்ம பேசணும். எல்லாமே நம்ம வந்து பருவநிலை மாற்றம் தான் இது. ஸோ அது அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு 3000 மில்லிமீட்டர் பெய்யலாம் அப்படின்றது தான் ஒரு லெவல். அதையும் தாண்டுது, அதுவும் ஒரே டயத்தில் தாண்டுது அப்படின்னா அது வந்து அது வந்து பெரிய டிசாஸ்டர் தான் நம்ம வந்து விளைவிக்கும் அப்படின்றது. இப்போ என்ன ஆகிடுச்சு அங்கே பார்த்திங்கன்னா, மழை பெய்ய அந்த உள் நீரோட்ட பகுதி இருக்கு இல்லையா, அது வழியாக அந்த தண்ணி ட்ராவல் ஆக அது வந்து ஈரப்பதமாயிடுது, ஃபுல்லாக ஈரப்பதமாயிடுது. ஸோ திடீர்னு ஒரு டிசாஸ்டர் வரக்குள்ள ஃபுல்லாக நிலச்சரிவு வந்து தள்ளிட்டு போயிடுது. ஸோ ஏற்கனவே லூஸ் ஆயிலாடுது. ஸோ அதுக்கு வந்து அதுக்கு இன்டர்வல் இருக்கணும். பட் ஏற்கனவே அது ஈரப்பதம் அதிகமாகிடுச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து தள்ளிட்டு போனது தான் மிகப்பெரிய விஷயம். இதில் நீங்கள் வந்து கேட்டது வந்து அஸ் அ பொறியாளராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. டெஃபினட்டாக அங்கே வந்து கட்டணமே வந்து நம்ம வந்து அங்கே வந்து தவிர்த்துறது தான் நமக்கு வந்து நல்ல விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையை வந்து நம்ம தரைமட்டத்திலே நம்மளால் சமாளிக்க முடியல இல்லையா. இங்கே தரைமட்டத்திலே இப்போ நம்ம வரக்குள்ளே சமாளிக்க முடியல. அப்படிங்கிற மலைப்பகுதிகளில் வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத வேறு வழி இல்லாத சுச்சுவேஷன் இருக்குல்ல சார். தோட்டங்கள் இல்லை, அதுக்கான விஷயங்கள் இருக்குது சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. எப்படி சொல்கிறது, அதுக்குன்னு ஒரு சில ஏரியா இருக்குது சார். அதுதான் சொல்கிறேன்னே, அந்த நிலச்சரிவு எதிர்ப்பு மண்டலம்னு ஒரு சில ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே இருக்கணும். இந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து அதுக்கான பிரச்சனைகள் நம்ம சந்தித்து தான் ஆகணும். இப்போ வந்து அங்கே தாவரங்களே பார்த்திங்கன்னா சாய்வு நிலை தாவரங்கள், சாய்வு நிலை மரங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சாய்வு நிலை மரங்கள்லாம் வந்து மேலே வந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தாகணும். ஸோ அது வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த தாவரங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணாது. ஸோ ரீட்டைனிங் வால், அதோட அமைப்பு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். இது எல்லாமே வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு லெவலுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான். நாம் ஏன் சார் போகணும்? நாம் ஏன் அந்த 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 ஜோனில் போய் நாம் ஏன் இருக்கணும்? இருக்கிறவங்க நிறைய இருக்காங்கல்ல, அவங்க ஒரு வீடு கொஞ்சம் பெருசாக கட்டலாம்னு நினைப்பாங்கல்ல. இல்லை சார், அப்போ இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அப்படின்றப்ப நம்ம வந்து இருக்கிறவங்களும் இருக்காங்கல்ல. அங்கே ஏற்கனவே காலங்காலம் ஒரு 100 வருஷம் 200 வருஷமாக இருக்கிறவங்க இல்லை. அந்த 100 வருஷம் நான் அதை தான் சொன்னேன். அதோட ஹிஸ்ட்ரி நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்றதையும் சொன்னேன். அதாவது இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நிலசரி வருமா அப்படின்றத வந்து இந்த டிபார்ட்மெண்ட், இந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்ம செக் பண்ணணும். அதனால தான் அந்த இதில் இப்போ நீங்கள் பார்த்து ஊட்டிலேயோ கொடைக்கானல்லையோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அனுமதி வாங்குறது பார்த்திங்கன்னா, நம்ம தமிழகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆமாம், நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பண்ண முடியாது. அதில் பண்ணுறது இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நிறைய பில்டிங் வந்து தமிழகத்தில் நான் சொல்லலை, பட் ஆனால் கேரளாவிலாம் நிறைய வயலேஷன் இருக்குது. இது ஃபுல்லாக வயலேஷன் பண்ணது தான். அதெல்லாம் வயலேஷன் கண்டிப்பாக. இப்போ எளிமைப்படுத்துறது, ஆன்லைனில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டுலாம் அனுமதி வாங்கிடலாங்கிறது. இப்போது இந்த மாதிரி ஜோனில் இருக்கிறவங்க இன்னும் அதை வயலேட் பண்ணிக்கிறதுக்கு இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது அனுமதி வாங்கிட்டோம், ஆன்லைனில் கட்டிக்கிட்டு இருக்கோம், எப்போயோ வந்து செக் பண்ண போகிறாங்க. ஆனால் அதுக்கு குறைந்தபட்சம் அப்படி ஒன்று கட்டி அது கமர்ஷியலாகவோ இல்லை சொந்த பயன்பாட்டுக்கோ பயன்படுத்துறது ஒரு ஆபத்தான போக்கு தானே. இப்போ இந்த ஆன்லைன்றது ஒரு வகையில் கொஞ்சம் டேஞ்சரோ, ஒரு ஆபத்தோ, நாளைக்கு ஒரு சதுப்பு நிலத்துலையோ ஒரு மலை பிரதேசத்துலையோ அல்லது வேறு ஏதாவது பகுதியிலையோ கொஞ்சம் ஆபத்து இருக்கிற இடத்துல நான் ஈஸியாக ஆன்லைனில் தானே ஒரு வரைபடத்தை வச்சு விட்டு போயிடலாம்ல, அது கொஞ்சம் ஆபத்தோ இல்லை. அதில் தான் நம்ம வந்து இப்போ கூட இந்த கட்டட அனுமதியில் கூட சொல்லியிருக்கிறாங்க, இதில் வந்து நம்ம வந்து பிற்பாடு நாங்கள் வந்து செக் பண்ணுவோம். அது நீர்பிடிப்பு பகுதியாக இருந்தாலோ இல்லை புறம்போக்காக இருந்தாலோ அந்த மாதிரி அந்த சர்வே நம்பரில் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நாங்கள் வந்து பில்டிங் அப்ரூவல் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது இல்லை இருந்ததுன்னா அதுதான் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன்லேயே வந்து கீழே வந்து க்ளீனாக கொடுத்துட்டாங்க. அதை உங்களுக்கு இதுவெல்லாம் இருந்ததுன்னா இப்படியெல்லாம் நீங்கள் வந்து போய் சொல்லிட்டேன் கட்டிடத்தை நிறுத்திடுவாங்க, அவ்வளோதான். அதுதான் சொல்கிறேன், அது எப்போயோ வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஆபத்தை விளைவிச்சிருச்சுன்னா சார், அதாவது ஒரு திட்டம் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து நன்மைகளும் இருக்கும், ஒரு சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த இதில் வந்து உங்களுக்கு கட்டட அனுமதி பெறக்குள்ளேயே உங்களுக்கு சொல்லிட்டாங்க,
உங்களுக்கு 30 நிமிஷத்துல கிடைக்கிறதுக்கான ஏற்பாடை நான் பண்ணி பண்ணிட்டேன். தந்துடுறேன். நீங்க யாருக்காக நீங்க நான் வெயிட் இப்போ பண்ண தேவையில்லை. நான் கமர்ஷியலாக இப்போ இதை பயன்படுத்துகிறேன் சார். ஒரு 4 ஃப்ளோர் கட்டி வாடகைக்கு விடலான்னு பார்க்குறேன், இல்லை ரிசார்ட் கட்டலான்னு பார்க்குறேன். ஏதோ ஒரு வகையில் நான் வந்து எனக்கு ஒரு லாபத்துக்கு, ஒரு அர்ஜென்சிக்கு நான் ஒரு வரைபடத்தை எடுத்து நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், எனக்கு அனுமதி வந்துருச்சு, நான் மட்டும் கட்டடம் கட்டுறேன். அவங்க வந்து ஒரு 2 மாதத்தில் வந்து செக் பண்ணலாம், 2 வருஷம் கழிச்சு வந்து செக் பண்ணலாம், ஏதோ ஒன்று மொத்தத்தில். ஆனால் நான் அதுக்குள்ளே அட்லீஸ்ட் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நான் கட்டி வச்சுட்டேன். ஒரு 20 பேர் வந்து தங்கி இருக்கிறாங்க. ஒரு நிலச்சரிவோ இல்லை பெரிய மலையிலையோ ஏதோ ஒரு பாதிப்பு வருது. ஒரு மண்ணுக்குள்ளேயே கூட என்ன சதுப்பு நிலம் புதையலாம், எது வேணாலும் நடக்கலாம், சாயலாம், எது வேணாலும் நடக்கலாம். நான் என்னுடைய லாபத்தை மட்டுமே மைண்ட் பண்ணிட்டேன்னா அது பாதிக்கப்பட போகிறது மக்களாக இருக்காங்கல்ல, அல்லது வேறு யாராவது இருக்காங்கல்ல. அப்போ இந்த ஆன்லைன் முறைங்கிறது ஒரு வகையில் ஆபத்தோ? இல்லை, அவங்க இந்த கட்டிட அனுமதி வந்து ஆன்லைனில் வந்து வாங்குறது வந்து முழுக்க ரெசிடென்சியலுக்கு சார். சரிங்களா? அதான் ஃபஸ்ட்டு மைண்டில் ரைட், ஓகே. அதுலேயும் வந்து என்ன வாடகைக்கு சொல்றாங்க விடுறேன். அப்படின்னா, இல்லை அதுலேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ரைட் வெறும் 7 மீட்டருக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த கட்டிட ரைட் அனுமதி சார். கிரவுண்ட் இலவசமாக ஃப்ளோர், பெற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே கூட. இல்லை அதுதான் அதில் வந்து இந்த ஜோனுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் வந்து தரைத்தளத்தில் இப்போ நம்மள மாதிரி இருக்கிறதுக்கு தான் இது அப்ளிகபிள். சதுப்பு நிலம் இருக்குல்ல, இல்லை அதில் தான் அவங்க என்ன கிளியராக சொல்லிடுறாங்களா, நீங்கள் அந்த டிக்ளரேஷன்லேயே செல்ஃப் டிக்ளரேஷன் கீழே கிளியராக இருக்குது. ஒரு 4 லைன் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சர்வே நம்பர் வந்து ஃபர்தராக நாங்கள் 1 மந்த்துக்குள்ளே வந்து 2 மந்த்ஸும் வந்து நாங்கள் செக் பண்ணக்குள்ள உங்களது வந்து புறம்பாக்கவா நீர்பிடிப்பு பகுதியாக இருந்ததுன்னா, இப்போ வயலேஷன் யோசிச்சு பாருங்களேன். நேரில் வந்து செக் பண்ணி கொடுக்கறதுலேயே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. வயலேட் ஈஸியாக பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு லஞ்சம் ஊழல் மூலமாக நான் ஏதோ ஒரு வகையில் இதெல்லாம் நடந்துடும். வயலேஷன் இல்லைன்னா சும்மா நடக்காதுல்ல, ஏதோ யாருமே கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்க போகிறது இல்லைல்ல. ஸோ அப்படி நடந்துருது. அப்போ ஆன்லைனுங்கும் போது அது இன்னும் ஈஸிப்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஒரு வேளை உருவாக்கிட்டு. இல்லை அதுதான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம். அந்த வயலேஷன் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து பல ரூல்ஸுகள் இருந்து கொண்டு வந்துட்டாங்க. அதில் இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது, பொதுமக்கள் வந்து பண்ணக்கூடாது. நம்ம ஒரு அரசு வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்துச்சு அப்படின்னு வேற இருக்கலாம், இல்லை சார், அதை வந்து நம்ம தான் வந்து அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணுமாண்டி நம்ம வந்து இதில் இப்படி வந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எளிமையாக சொல்லிட்டாங்க, வந்து செக் பண்ண அப்படி இருந்துச்சுன்னா நான் உடனே வந்து அதை வந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதை மீறி நீங்கள் பார்த்துட்டு இந்த இதெல்லாம் செட் ஆகுமான்னு பார்த்துட்டு அனுமதி கொடுத்துட்டு இருந்தேன். அதுலேயே வயலேஷன் நிறைய நடக்குது. இப்போ அது வந்து நீ அனுமதி வாங்கிட்டு போய்க்க, அப்புறமா நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுல இப்போ எவ்வளோ வயலேஷன் நடக்கிற வாய்ப்பு உருவாகும். நல்ல பாயிண்ட்டை கேட்டிங்க சார். அதுக்கு தான் நாங்கள் பொறியாளராக நாங்கள்லாம் இருக்கிறோம். நீங்கள் வந்து எங்களோட வழிகாட்டுதலில் நீங்கள் வந்து பண்ணினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து அதுக்கான சம்டைம்ஸ் பொறியாளர்களே கூட எல்லாருமே 100% தூய்மையானவர்கள்னு சொல்ல முடியல. வயலேஷன் பொதுமக்களும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். இல்லை பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாம் தப்பான இடத்துல தப்பான வடிவங்களில் கட்டி மலையில் இடிஞ்சு விழுந்த வரலாறுலாம் இருக்குல்ல, கட்டிகிட்டு இருக்கிற பில்டிங்கே இடிஞ்சு விழுந்த வரலாறுலாம் இருக்குல்ல. இல்லை எல்லாமே வந்து நம்ம வந்து நன்மையான விஷயங்களை தான் சார் நம்ம வந்து எடுத்துக்கணும். தீமையான விஷயங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே தீமையான விஷயங்களை பார்த்து அனுபவங்களை வச்சு தான் வரும். 14 ஃப்ளோர் கட்டிக்கிட்டு இருக்கிற ஃப்ளோர் அப்படியே தரைமட்டமாக ஒரு மலையில், சின்ன மலையில், சென்னை மலையில் இடிஞ்சு விழும்போது தானே நம்ம இந்த கேள்வி வந்து இன்னும் கொஞ்சம் வலுப்பெறுது. டெஃபினட்டாக இது வந்து நம்ம வந்து அரசு வந்து இதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து டெஃபினட்டாக இப்போ கூட பார்த்திங்கன்னா அதை வந்து இலவசம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து கட்டிட அனுமதியே பெற தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் மக்கள் புரிதலுங்க. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். நீ எது வந்து இது பண்ணால் கூட, எந்த திட்டத்தை நம்ம வந்து இது பண்ணாலும் மக்களை வந்து எப்படி சொல்கிறது, இலவசம் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக்கிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து விளம்பரம் எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். ஆமாம், விளம்பரம் ஆமாம் எந்த அளவுக்கு விளம்பரம் செய்யணுங்களோ அதேமாரி இதில் என்னென்ன எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விளம்பரத்தையும் நம்ம வந்து செய்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதோட விழிப்புணர்வை கூட நம்ம இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்டது வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து விஷயம் வந்து இது மூலம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் தான் சார். ஸோ இது வந்து மலைப்பகுதிக்கு இது கிடையாது சார். நீங்கள் வந்து இந்த சிஸ்டம் வந்து மலைப்பகுதிகளுக்கு கிடையாது. பகுதியில் கூட ஆபத்து இருக்கு. நான் நீங்கள் இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணையிலலாம் வந்து நீர்பிடிப்பு பகுதியிலேயே குப்பையெல்லாம் அரசே கூட கொட்டிட்டு நம்ம போன இன்டர்வியூ நம்ம பேசணும் நம்ம. ஸோ அந்தமாரி வந்து அந்த இடத்துல எந்தெந்த வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாவோ அந்த இடத்துல எல்லாம் வந்து இன்றைக்கி ஏற்கனவே இருந்ததை கூட இன்றைக்கி வந்து ரத்து பண்ணணும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து அரசு தான் முயற்சி எடுக்கணும். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இன்ஜினியர் நம்ம வந்து சொல்லலாம். நம்ம ஏற்கனவே நம்ம உங்கள்கிட்ட பல இதில் ஏற்கனவே சொன்னேன், இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கிறது வந்து திடீர்னு மழை வர்ற காலத்தில் மட்டும் நம்ம வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இது பண்ணாமல் இதுக்கு வந்து 24 hours இதுக்கு தனி கலெக்டர், தனி செக்ரட்டரி, தனி டிபார்ட்மெண்ட்டாகவே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது மூலம் அவங்க மூலயமா இந்த விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது எங்களோட கருத்து சார். ஸோ அல்டிமேட்டாக பொதுமக்களுக்கு, பில்டர்ஸ்க்கு, இன்ஜினியர்ஸ்க்கு இது
ஒரு தேவையான ஒரு விஷயம்தான். ஒரு கால மாற்றத்துக்கு இது கொஞ்சம் அவசியம்தான். சார் இன்றைக்கி வந்து பில்டிங் வந்து நான் தான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்துகிட்டு மக்கள் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்த நேரம் வந்து ஒரு காலம். அதாவது எப்படி சொல்கிறது, அதை அனுமதி பெறுறது அந்த சுச்சுவேஷன்லேருந்து இன்றைக்கி வந்து அடுத்தது வந்து அதுலேருந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்றது அதை எளிமையாகிறது வந்துச்சு. ஸோ சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துலேயும் பல ப்ராப்ளங்கள் இருந்துச்சு. அதை தான் நாங்கள் எங்களோட அமைப்பு மூலயமா நிறைய விஷயங்கள் முத்துசாமி சார்ட்ட அவங்கள்ட்ட பேசினோம். அவங்களும் வந்து இமீடியட்டாக அதுக்கான ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அதோட பரிணாம வளர்ச்சி தான் அடுத்த வளர்ச்சி தான் இது. ஸோ இதில் வந்து என்ன நன்மைகள் அப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லியாச்சு. அதில் என்ன ஒரு சுமை இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு. இதுக்கு தகுந்த மக்கள் வந்து அலர்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட அரசும் கண்காணிக்கணும். நன்றி சார், உங்களுடன் நீங்கள் பகிர்ந்ததற்கு மிக நன்றி. ரொம்ப நன்றி சார். டைமண்ட் மேளா at ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும்.